நாளுக்கு நாள் லெபனான் இஸ்ரேல் இந்த பார்டர் இருக்கு இல்லையா, தட்ல டென்ஷன்ஸ் அதிகமாயிட்டே இருக்கு. இருதரப்புலயும் மாறி மாறி தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இஸ்ரேல் தரப்புல இருந்து 2 இடங்கள்ல ஏர் ஸ்ட்ரைக், மிசைல் ஸ்ட்ரைக் இது போல பண்றாங்க, ட்ரோன் ஸ்ட்ரைக் பண்றாங்கன்னா தொடர்ந்து ஹிஸ்புல்லா தரப்புல இருந்தும் ராக்கெட்ஸ் அதிக அளவில் ஏவுறாங்க. அதிகமான ட்ரோன்களை ஒரு பகுதியை நோக்கி அதிக அளவில் ஏவிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட டார்கெட்ஸ் எல்லாமே மிலிட்ரியா இருக்கு, மிலிட்ரி டார்கெட்ஸா இருக்கு. இருதரப்புலயும் இருக்கக்கூடிய நபர்கள் பார்க்கும்போது காசால இருக்கிற மாதிரி சிவிலியன்ஸ் மேல இருந்தாலும் தாக்குதல் பண்ற மாதிரிலாம் அந்த இடத்துல பண்றதுல மேபி நடக்குது. சிவிலியன்ஸ் பெருமளவுல இழப்புகள் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வரல. ஆனா இன்னைக்கு பெய்ரூட்ல வந்து பாத்தீங்கன்னா தாழ்வா பறக்கிறது, F-16 எடுத்துட்டு போய் உயரமா பறக்கிறது, அந்த பூம் பேரியரை பிரேக் பண்ற மாதிரியான சத்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான விஷயங்கள் ஏற்படுத்திட்டு இருந்தாங்க. காரணம் என்னன்னா ஹிஸ்புல்லாவோட சீஃபான நசரல்லா அவர்கள் இருக்காருல, அவரோட ஸ்பீச். அதுக்கு லார்ஜ் கேதரிங்ஸ் இருக்கக்கூடாது, அதை மிரட்டுறதுக்காக பயமுறுத்துறதுக்காக இது போல வேலைகள் செய்யறாங்க அப்படிங்கிறத சொன்னாலும் போர் தொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்காக இஸ்ரேல் தரப்புல இருந்து இது போல பயமுறுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற போல விஷயங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இது என்னதான் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் நசரல்லா அவர்களோட ஸ்பீச் நடந்துருச்சு. இப்ப அந்த ஸ்பீச்ல வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஈரானும் ஹிஸ்புல்லாவும் கண்டிப்பா ரிட்டாலியேட் பண்ணுவாங்க, இஸ்ரேல் மேல ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வச்சு பார்க்கும்போதும் அப்படிதான் தெரியுது. அவரோட ஸ்பீச் வச்சு பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. இதுல அவர் என்ன சொல்றாருன்னா, ஹிஸ்புல்லாவோட கமாண்டரான ஷக்கூர் அவர்களும் ஹனியன் அவர்கள் தெஹரான்ல வச்சு எலிமினேட் பண்ணாங்களே, அந்த காரணத்தினால கண்டிப்பா நாங்க அட்டாக் பண்ணியே தீர்வோம், ரிட்டாலியேட் பண்ணியே தீர்வோம் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இஸ்ரேலோட வடக்கு பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதி எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா எச்சரிக்கை கொடுத்துக்கிறாங்க. இந்த பகுதியில் இருக்கிறவங்கள கொஞ்சம் பாத்துருங்க, எந்த நேரமும் தாக்குதல் நடக்கலாம், ஷெல்டர் பக்கத்திலேயே இருந்துக்கோங்க அப்படிங்கிறது போல வார்னிங்கையும் கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது அவர் சொல்ற விஷயத்துல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, லெபனான் தனியாகவோ இல்ல இங்க இருக்கக்கூடிய ஆக்சஸ் கூட்டு முயற்சியாவோ ஈரானோட இணைஞ்சோ இல்ல தனியாவோ இல்ல அங்க இருக்கக்கூடிய கூட்டு முயற்சியாவோ நாங்க தாக்குதல் பண்ணியே தீர்வோம் அப்படிங்கிறது போல அவர் தரப்புல இருந்து ஹிண்ட் கிடைச்சிச்சு. ஸோ இனிஷியலா லெபனான் தான் கால் எடுத்து வைக்க போறாங்க இஸ்ரேலுக்குள்ள. அவங்களோட தாக்குதல் இருக்க போது கிரவுண்ட் வழியா ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் இருக்கும் அப்படிங்கிறத மாற்று கருத்து இல்ல. இந்த டைம்ல வந்து நம்ம கூட ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், காம்பேட் ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல சண்டை நடந்ததுனால 4 வீரர்கள் இறந்துட்டதா லெபனான் தரப்புலன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி கிளாஷஸ் ஆரம்பிச்சிருச்சு, இஸ்ரேல் லெபனான் பக்கத்துல ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதோட புரிஞ்சுக்க முடியுது. ஒரு ஸ்பீச் வச்சு பார்க்கும்போது கிராஜுவலா இந்த டென்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான காரணமும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்படி இருக்கும்போது செர்கி ஷோயக் அவர்கள் ஈரானுக்கு வந்திருந்தாங்க, அசர்பைஜானுக்கு போயிருந்தாங்க, இது போல விஷயங்கள்லாம் நடந்ததுயா. இப்போ ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் ஈரானோட சுப்ரீம் லீடரான கமேனி அவர்களுக்கு கால் பண்ணிக்கிறாரு. அப்படி பேசும்போது என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, அதாவது இஸ்ரேலோட சிவிலியன்ஸ் மேல தாக்குதல் பண்ணாதீங்க, கொஞ்சம் பார்த்து அப்படிங்கிறது போல ரிஸ்ட்ரெயின், கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படிங்கிறது போல புட்டின் அவர்கள் தரப்புல இருந்து வந்திருக்கு. ஸோ சிவிலியன்ஸ் மேல அட்டாக் பண்ண மாட்டாங்க ஈரான், இது எல்லாமே கிளியரா மிலிட்டரி டார்கெட்டா தான் இருக்க போகுது அப்படிங்கறத மேலும் இது ஒரு க்ளூவா இருக்கா. ஸோ எல்லாமே இதோட ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன் நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஸோ இது ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தான் இருக்கும், குயிக் அண்ட் டிசைசிவா இருக்காது. இனிஷியலா கொஞ்சம் நபர்களா உள்ள என்டர் ஆவாங்க, அதுக்கப்புறமா ஈரான் உள்ள வருமா இல்ல ஈரானோட பெரிய ரெஸ்பான்ஸ்க்கு அப்புறமா இது போல தாக்குதல்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. மேபி ஈரான் 2ஆவதா தான் வருவாங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. ஏன்னா இனிஷியலா அவங்க வராங்க அப்படின்னா அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி அடுத்த ரிட்டாலியேஷனுக்கு நேரா போய் ஈரான தாக்குதலுக்கு பண்றேன் அப்படிங்கிறது போல இப்ப எப்படி ரெகுலரா இங்க குண்டு போட்டிருக்காங்களோ ரெகுலரா போய் ஈரான் மேல குண்டு போட்டிருப்பாங்க. ஸோ அது பெரிய எஸ்கலேஷனா போகும். ஸோ இனிஷியலா லெபனான் கிரவுண்ட் ஃபோர்ஸ் அனுப்பி சில முக்கியமான பகுதிகள் எடுத்ததுக்கு அப்புறமா ஈரான் உள்ள வருவாங்க. அது வரைக்கும் அவங்க ஆயுத உதவிகள் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அப்படியே என்னங்க அதெல்லாம் பொறுத்து பார்ப்போம். ஆனா இப்ப ஹனியன் அவர்கள் இறந்துட்டாங்க. ஸோ ஹமாஸ்க்கு ஒரு தலைவர் வேணும், ஹமாஸ் ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்துட்டாங்க. இது மேலும் இக்கட்டான சூழ்நிலையும் தலைவலியும் இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா சின்வார் அவர்கள், இந்த சின்வார் அவர்கள் யாரு அப்படின்னா, இந்த October 7 அப்போ ஒரு தாக்குதல் நடந்தது இல்லையா, அதுக்கு மாஸ்டர் மைண்டா இருந்ததே இவரு தான் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. இப்படி இருக்கும்போது இவரும் கண்டிப்பா ஹிட் லிஸ்ட் இருப்பாங்க. அதாவது அதை செலிப்ரேட் பண்ண நபரை ஹனியனையே வந்து பாத்தீங்கன்னா அவங்க எலிமினேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதை எக்ஸிக்யூட் பண்ண நபர், அதை பிளான் பண்ண நபர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்களா இஸ்ரேல் தரப்பு வந்து. ஸோ கடுமையான கோபம் இஸ்ரேலுக்கு இருக்கும். இப்படி இருக்கும்போது எப்படி இஸ்ரேலுக்கும் காசாக்கும் நடுவுல மத்தியஸ்தம் பண்றது, அந்த பேச்சுவார்த்தை எப்படி நடக்க வைக்கிறது அப்படிங்கிற கேள்விகள் வருது. இந்த சின்வார் அவர்கள் இப்ப வரைக்கும் டனல்ல தான் இருக்காங்க. ஒரு வேலை பேச்சுவார்த்தை நடக்குதுன்னா இது எப்படி அவர்கிட்ட போய் சொல்றது, அவர் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாரு, அவரோட விஷயம் என்னன்னு வெளியே எப்படி வரும், இது போல ஏகப்பட்ட குளறுபடிகள் உள்ள இருக்கு. ஆனா ஹமாஸ் தரப்புல இருந்து தேர்ந்தெடுத்துட்டாங்க சின்வார் அவர்கள் தான் அவங்களோட சீஃப்னு சொல்லிட்டு. ஸோ இது மேலும் இஸ்ரேலுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான். ஏன்னா இவரை எலிமினேட் பண்ணணும்னு நினைச்சு திரும்பி இதை எலிமினேட் பண்ணாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய என்டையர் இந்த பிராந்தியமே வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்புல்லா ஈரான் பக்கமா அணி சேர வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளிவிட்ட மாதிரி ஆயிடும்.
ஏன்னா இந்த நசரல்லா அவர்களோட ஸ்பீச்ல வந்து பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு, ஒன்ஸ் இஸ்ரேலை ஜெயிக்க விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அல்-அக்ஸா மாஸ்க் இருக்காது அப்படிங்கறத அவர் ஹைலைட் பண்ணி காமிச்சிருந்தாரு. ரெண்டாவது காசா பாலஸ்தீனே இருக்காது அப்படிங்கிறது போல அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ எல்லாம் வச்சு பார்க்கும்போது என்டையர் இஸ்லாமிய மக்களும் அவங்க பின்னாடி அணிதிரள வைக்கிறதுக்கான முயற்சியில அவங்க இறங்கி இருக்கிறாங்க. அதுக்கான பாதையில அவங்க கிளியரா போறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா இப்ப கூட யூகேல வந்து பாத்தீங்கன்னா மத கலவரம் மாதிரி போயிட்டு இருக்கு, ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது இல்லையா. ஸோ இது மத சார்ந்த பிரச்சனையா போறதுனால இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆளுகின்ற அரசாங்கம் மேற்கு நாடுகளுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய அரசாங்கங்களை ஈஸியா கவிச்சிடும். இப்போ பங்களாதேஷ்ல பாருங்க என்ன நடக்குது, அது போல நடந்துரும் அப்படிங்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் ஈரானுக்கும் ஹிஸ்புல்லாக்கும் எதிரான முடிவுகள் எடுக்கிறதுக்கு தயங்குவாங்க. அவங்க ஆதரிக்கலனாலும் எதிர்க்கக்கூடிய மனநிலைமைக்கு போக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை தள்ளப்பட்டுருவாங்க இங்க இருக்கக்கூடிய மிடில் ஈஸ்ட் நாடுகள் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஏன்னா மக்களோட ஆதரவு அவங்களுக்கு அதிக அளவில் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் இங்க இருக்க பயமே மேற்குலக நாடுகளுக்கு அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அதை கரெக்டா ஈரானும் ஹிஸ்புல்லாவும் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் தரப்பு சொல்லப்பட்டு வருது. அடுத்தது சிரியன் ஃபாரின் மினிஸ்டரும் ஈரானியன் ஃபாரின் மினிஸ்டரும் வந்து பாத்தீங்கன்னா பேசி இருந்துக்கிறாங்க. இந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எஸ்கலேஷனை பத்தி அவங்க வந்து பேசி இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல மூமெண்ட்ஸ் இது நடக்குது இல்லையா, அதில் வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த பதிவை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வெஸ்ட் பேங்க்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஹெவியான ஃபயரிங் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டது. எல்லாமே டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த காசாக்குள்ள வந்து தாக்குதல்கள் நடந்தது. இந்த வெஸ்ட் பேங்க்ல வந்து சமீப காலமா அது இந்த குறிப்பிட்ட நாட்கள்னா இந்த மாசத்துல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் பேங்க்குள்ள வந்து தாக்குதல்கள் நடக்குது. துப்பாக்கி சூடுகள் இஸ்ரேலோட ராணுவ வீரர்களுக்கு எதிர்த்து நடக்குது அப்படிங்கிறது இந்த வெஸ்ட் பேங்க்குள்ள இருந்து நடக்கிறது இப்பதான் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்துல பாலஸ்தீனோட பிரசிடென்ட் ரஷ்யாக்கு போயிருக்காரு அப்பாஸ் அவர்கள். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது மும்முனை தாக்குதல்கள் இஸ்ரேலோட வடக்கு பகுதியை மட்டும் முதல்ல அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிறதுக்கான ஒரு திட்டமா இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து. எப்படின்னா கோலன் ஹைட்ஸ் வந்து சிரியாக்கு ஆதரவான படைகள், இந்த ஹிஸ்புல்லாக்கு ஆதரவான படைகள் இருப்பாங்களே, அதான் கிளைகள் அமைப்புகள் நிறைய இருக்கு. சிரியன் கவர்மெண்ட் ஃபோர்ஸ் வந்து அடிக்கணும்னு நீடு இல்லை. அதுக்கு அந்த அமைப்புகள் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இறங்கிறதுக்கு இந்த கோலன் ஹைட்ஸை பிடிக்கிறதுக்கான முயற்சிகளை ஈடுபடலாம். லெபனான் அந்த இஸ்ரேலோட வடக்கு பகுதியை தாக்குறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்புல்லா தரப்பு வந்து முயற்சி பண்ணலாம். அதே சமயத்துல வெஸ்ட் பேங்க்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இஸ்ரேலோட ஹைஃபாவை நோக்கி அட்டாக் பண்றதுக்கான ஒரு முயற்சி இருக்கும். லெபனானோட ஹிஸ்புல்லாவோட சீஃப் இருக்கிற நசரல்லா அவரோட ஸ்பீச்லயும் இதை ஹைலைட் பண்ணியிருந்தாரு. ஹைஃபா மக்கள்லாம் கொஞ்சம் பார்த்து சூதானமா இருந்துக்குங்க அப்படிங்கிறது போல. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு தெரியுது ஹைஃபா சிட்டியை தான் இனிஷியலா அவங்களோட டார்கெட் குள்ள வச்சிருக்காங்க, பிரைமரி டார்கெட்டா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ இந்த டாப் பொசிஷன் தான் குறி வச்சு தாக்க போறாங்க. அதை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்ததுக்கு அப்புறம் தான் செகண்ட் லெவல் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்கும். நான் சொல்றது இன்னைக்கு நாளைக்குன்ற ஒரு வாரத்துலலாம் நடக்காது, மாசக்கணக்கா வருஷக்கணக்கா நடக்கலாம். பட் இது போல இனிஷியல் அஃபென்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்லை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கனடாவோட டிப்ளமேட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட குடும்பத்தாரெல்லாம் வந்துருங்கப்பா, வேண்டாம் அவங்க அங்க இருக்கிற சேஃப்டி இல்லை அப்படிங்கிறது போல இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய டிப்ளமேட்ஸ், பல நாடுகளோட டிப்ளமேட்ஸும் லைனா இதுக்கு மேல ஃபேமிலிஸ்லாம் காலி பண்ணி போக ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இஸ்ரேல் வார்க்குள்ள என்டர் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள். லைனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த தாக்குதல் ஃபயரிங் வந்து கன் ஃபயரிங் வந்து ரிப்போர்ட் ஆகுது அப்படிங்கும்போது, துப்பாக்கி சூடு நடக்குதுங்கும் போது ஓகே போறாங்க ஆரம்பிக்குது. இனிஷியலா இது வந்து கொரில்லா போர் முறையில தான் இருக்கும். இந்த ஹியூமன் வேவ் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போறது, ஆர்மட் பர்சனல் வெஹிக்கிள் எடுத்து ஒரு இடத்துக்கு போகுது, அப்படிலாம் நடக்காது. லெபனானும் சரி, சிரியா தரப்புல இருக்கக்கூடிய அந்த அமைப்புகளும் சரி, வெஸ்ட் பேங்க்லயும் சரி, கொரில்லா போர் முறை தாக்குதல்களை தான் இங்க கையாள போறாங்க. ஸோ அதை எப்படி எதிர்கொள்ள போறாங்க இஸ்ரேல் அப்படிங்கறது இங்க பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இது இங்க சூழ்நிலை தெரியுது. அடுத்து ஜப்பான் தரப்புன்னு சொல்லிட்டாங்க இஸ்ரேலுக்கே யாரும் போகாதீங்கன்னு. இதுக்கு முன்னாடி எல்லாரும் லெபனானுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப மேற்குலக நாடுகளே எல்லாம் லைனா 1 by 1 இஸ்ரேலுக்கு யாரும் போகாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு மேல போர் தீவிரமடைய ஆரம்பிச்சிருச்சு. இது போர் தான் அப்படிங்கிற மாற்று கருத்தே இல்லை. இது உலக போரா மாறுதா இல்லையா அப்படிங்கிறது இஸ்ரேலோட கையில தான் இருக்கு. அவங்க எந்த லெவல்ல எஸ்கலேஷன் எடுக்கிறாங்க, அதுக்கு பதிலுக்கு ஈரான் தரப்புலையும் சரி, ஈரானோட நட்பு நாடுகளும் எந்த அளவுக்கான எஸ்கலேஷன் எடுக்கிறாங்க. இதுல அமெரிக்காவும் ரஷ்யாவும் டைரக்டா கான்ஃபிளிக்டுக்கு வந்துருவாங்களா? ஏன்னா இஸ்ரேலோட சில முக்கியமான ரெட்லைன்ஸ் தான் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தொடர வரைக்கும் அமெரிக்கா டைரக்டா என்டர் ஆக மாட்டாங்க. அதே போலதான் ரஷ்யாவும் ஈரானோட சில முக்கியமான பகுதியில் தொடர வரைக்கும் அவங்க என்டர் ஆக மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் ரெட்லைன்ஸா இருக்கும். இதுல யார் யார் எப்படி தாண்டாங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பொறுத்து பார்ப்போம். இதே சூழல்ல அந்த இடத்துல இதை பயன்படுத்தி சாதகமா உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட பகுதியில தாக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் தொடர்ந்து செந்தில் டிகோச்சுக்கு சப்போர்ட் கொடுங்க. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை எல்லாத்தையும்
நம்ம செந்தில் டீகோஸ்ல போட்டுடலாம். இஸ்ரேல் காசா பிரச்சனை ஃபுல்லாவே செந்தில் டிஃபென்ஸ்ல போட்டுடலாம். காரணம் என்ன அப்படிங்கிறது உங்களால புரிஞ்சுக்க முடியும்னு நான் நம்புறேன். ஸோ இதே போல தொடர்ந்து பதிவுகள் வந்துகிட்டே இருக்கும். என்னென்ன தெரியுது, என்னென்ன இன்ஃபர்மேஷன் வருது உடனுக்குடன் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். உங்களோட ஆதரவும் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் இந்த பதிவு நான் முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்க கருத்துக்களையும் சொல்லுங்க. அப்பதான் நம்ம சேனலும் அடுத்த வளர்ச்சி அடைய உதவியா இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.